இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரெஷ் டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம இயர்லி அப்ரைசிங் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்டையராக டிஃப்ரெண்ட் ஒரு நியூ டாபிக். அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட், இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் இந்தியா இன் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்னாலும் ஓகே. அப்போது சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு, இந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, இட் இஸ் சச் அ வெரி வாஸ்ட் டாபிக். ஆக்சுவலி இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, சுதந்திர போராட்டம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. அது இந்தியா லெவலில் நடந்த இன்சிடென்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஸ்பெஷலாக எது ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி தமிழ்நாடு முழுக்க முழுக்க தமிழகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும்தான் வந்து நம்ம இந்த டாபிக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா? சரி. அப்போது ஃபஸ்ட்டு த இயர்லியஸ்ட் நேஷ்னல் ட்ரெண்டிங் இன் தமிழ்நாடு. தொடக்க காலத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில முக்கியமான விஷயங்கள், நிகழ்வுகள், குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்கிற எம்எம்என்ஏ அப்படின்னு சொன்னால் என்ன சார்? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகளின் சங்கம். ஸோ இது வெரி ரிப்பீட்டடான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதுலேருந்தும் ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. இதை நிறுவியவர் யாருன்னு தான் மேக்ஸிமம் நமக்கு கொஷின்ஸ். சரியா? அப்போது யார் இதை நிறுவினார்கள்? ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்? வென் டிட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்? அப்படின்ற ரெண்டு டைப்ஸான கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷினாக இந்த டாப்பிக்கில் நமக்கு இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1852. எப்போது இந்த சென்னை வாசிகளுடைய சங்கம் நிறுவப்பட்டது? 1852. சரியா? இது ஃபர்ஸ்ட் கொஷின் நமக்கு. அதே மாதிரி இது பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் சவுத் இந்தியாவில் ஃபார்ம் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். சரியா? இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காசுலு லக்ஷ்மி நரசுலு அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய ஃபவுண்டர், சீஃப் ஃபவுண்டர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனிவாசனார். ஸோ செகண்ட் யார் அப்படின்னு சொன்னால் சீனிவாசனார், த சப்போர்ட் டு கஜுலு. இந்த கஜுலு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம், அதற்கு உதவி புரிந்தவர் தான் யாருன்னு சொன்னால் இந்த சீனிவாசனார். ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் கன்சிஸ்ட். அப்போது இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் மோஸ்ட்லி யார் சார் இருந்தாங்க? ஃபார்மர்ஸ் இருந்தாங்களா? பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இருந்தாங்க? மெர்ச்சன்ட்ஸ். யார்? லைக் எ ட்ரேடர், வர்த்தகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வணிகர்கள் தான் இதில் அதிகமாக இடம்பெற்று இருந்தார்கள். அப்போது இது முழுக்க ஒரு பார்வையில் இது ஒரு வணிகர் அமைப்பாக தான் வந்து இருந்ததா நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பு தருகிறார்கள். அப்போ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 நியமிக்கப்பட்டது, இதை ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய ஃபவுண்டர், சரியா, இது தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லலாம் காஜுலு லட்சுமி நரசுலு அப்படின்றவர் இதனுடைய ஃபவுண்டர். ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகமானவர்கள் யாருன்னு சொன்னால் வணிகர்கள் தான் இதில் வந்து இடம்பெற்றிருந்தார்கள். மெர்ச்சன்ட்ஸ் தான் அதிகமானவர்கள் இதில் மெம்பராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ், இது எந்த நோக்கத்துக்காக சார் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு பொதுமக்களினுடைய தேவைகளை வந்து தெரிவிப்பது. சரியா? ரெண்டாவது வந்து வரி குறைப்பு செய்ய ஆங்கிலேயர்களிடம் கோருவது. அப்போது த டூ மெயின் எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எம்என்ஏக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு இருந்தது. ஒன்று பொதுமக்களுடைய தேவைகளை மக்களிடம் தெரிவிப்பது, வரிகளை குறைக்கக்கூடிய ஆங்கிலேயரிடம் போராடுவது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக இது செயல்படுது. அதே மாதிரி முக்கியமாக இந்த 1852 வாக்கில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த தென்னிந்தியா பகுதியில் முக்கியமாக இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருந்தது டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அதில் இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சனைகள், கலகங்கள், மாறுபட்ட நிகழ்ச்சிகளில் ஆங்கிலேயருக்கு எதிரான நிகழ்ச்சிகளில்
கலந்து கொண்டார்களோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ வந்து பார்த்திங்கன்னா அவர்களை அழைத்து வந்து சித்திரவதை செய்வது ஆங்கிலேயர்கள் வாடிக்கையாக வச்சுருந்தாங்க. அப்போது இந்த டார்ச்சர் கமிட்டி வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியாவிலேருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இந்த 1862 டியூரிங் தி 1862 இந்த வாக்கில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த டார்ச்சர் கமிஷன் என்பது வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பித்தது. அப்போது மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த டார்ச்சர் கமிட்டி என்பது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சியில் வந்து நீக்கப்பட்டது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது யாருன்னு சொன்னால் இந்த MN அசோசியேஷன் அண்ட் இஸ் ஃபவுண்டர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் MNA, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய உறுப்பினர்கள் இதற்கு காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த அசோசியேஷன் வணிகர்கள் வந்து முக்கிய செல்வாக்கு பெற்ற ஒரு நபர்களாக தென்னிந்திய பகுதியில் வந்து வலம் வந்தார்கள். அவர்கள் வந்து மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பிற்கால தலைவர்களாக வந்து அவர்கள் உருப்பெற்றார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட்டர்லி தி காட் எனார்மஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த பீப்புள், த ட்ரேட், த மெர்ச்சன்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ப்ரெஸ். ஜென்ரலி இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் சச் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் நிறைய ஃப்ரீடம் லீடர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ப்ரெஸ்ஸுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் அது சொல்ல முடியாது. இந்த சுதந்திர போராட்டத்தை இந்தியா முழுக்க எடுத்து சென்ற ஒரு மக்கள் தொடர்பு சாதனமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் நியூஸ் பேப்பர். இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, நிறைய டெவலப்டு மெசேஜு, ஜிமெயில், ஒரு தகவலை வந்து உடனே நம்ம பரிமாறுறதுக்கு பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஷேரிங் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அப்போது மக்கள்கிட்ட ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக இந்திய விடுதலை வீரர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கிய சாதனம் த கீ ரோல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ், பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகள் தான் முக்கிய பங்கு வகித்தது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் முக்கிய பங்கு வகித்த, குறிப்பாக தமிழக பகுதியில் முக்கிய பங்கு வகித்த பத்திரிகைகள் 2. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஹிந்து. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் மேகசின் ரீஜனல் நியூஸ் பேப்பர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெங்கால் கசட் என்ற பத்திரிகை தான் இந்தியாவினுடைய முதல் பத்திரிகையாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதல் பத்திரிகை எதுனா சுதேச மித்ரன். அப்போ இந்த பத்திரிகைகள்லாம் முதல்ல மாத கணக்கில் வெளியிடப்பட்டது, பிறகு அது வார கணக்கில் ஆச்சு, அதன் பிறகு அது தினசரி நாளேடுகளாக மாறுச்சு. அப்போது ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஆரம்பிக்கும் போது அது மாத நாளேடுகளாக வந்தது, பிற்பாட்டில் அது வார நாளேடுகளாக வந்தது, அதன் பிற்பாடு தினசரி நாளேடுகளாக அது வளர்ச்சி அடைந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர், இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்க சொன்னால் எப்பொழுது தொடங்கப்பட்டது? when did ஹிந்து நியூஸ் பேப்பர் was established அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் in 1878, 1878ஆம் ஆண்டு ஹிந்து பத்திரிகையானது தொடங்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஹிந்து நியூஸ் பேப்பரை தொடங்கியவர்கள் 2 பேர். ஃபர்ஸ்ட் இருந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் நிறைய ஆப்ஷனல்ஸில் நமக்கு இப்போ ஹிந்து பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் யார்? ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பர்? ஜி சுப்பிரமணியம், ஷார்ட்டா ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் எம் விஜய ராகவாச்சாரி. செகண்ட் வந்து யார்? எம்வி அப்படின்னு சொல்கிற விஜய ராகவாச்சாரி. இவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஜி சுப்பிரமணியனுடைய அசோசியேட்டாக இருந்து இந்த பத்திரிகையை தொடங்குவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர். இப்போ இந்த 2 பேருமே ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஆக்சுவலி ஹூ இஸ் சீஃபஸ்ட் ஃபவுண்டர், முதன்மையான தோற்றுவிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஜி சுப்பிரமணிய ஐயர். And second newspaper also is G. Subramaniam Iyer was the founder of newspaper Sudesa Mitran. It's also established in 1879. Very next year Hindu newspaper 1878, சுதேச மித்ரன் பத்திரிகை வந்து 1879ல் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர். அப்போது இதுதான் வந்து இப்போ என்னதுங்க முதல் தென்னிந்திய பத்திரிகை, தினசரி பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சுதேச மித்ரனை தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இது டெய்லி நியூஸ் பேப்பராக, முதல்ல அது மாத நியூஸ் பேப்பர் 1879ல் நடைமுறையில் வந்தது, ஜி சுப்பிரமணிய ஐயரால் தொடங்கப்பட்ட சுதேச மித்ரன். ஆனால் அது தினசரி நாளேடுகளாக எப்போ மாறிடுச்சு? 1899ல் தான் அது தினசரி நாளேடாக வந்து மாறுது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் அதர் நியூஸ் பேப்பர்ஸ் இதனுடைய ரோல்ஸும் நிறைய இருக்குது. இருந்தாலும் த நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா
the role very high role in தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகைகள் தமிழக அரசியலில் முக்கியமான பங்கு வகிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தமிழக பத்திரிகை ஆங்கிலேயர்களுடைய அனைத்து அடக்குமுறைகளையும் வந்து பார்த்திங்க சொன்னால் வெளியிட்டது, அந்த பத்திரிகைகளை வெளியிட்டது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன் ஆஃப் த கிரிட்டிசைஸ் இன்சிடென்ட்ஸ், ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு நிகழ்ச்சி வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், இந்தியன் ஜட்ஜாக வந்து பார்த்திங்க சொன்னால் டி முத்துசாமி அப்படின்ற ஒரு நீதிபதி அரசர் வந்து பார்த்திங்க சொன்னால் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பணிபுரிவார். ஸோ அவர் ஒரு மட்ராஸ் ஹைகோர்ட்டில் பணிபுரிகிற இந்த நிகழ்ச்சி வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியர்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட அளவுக்கு வந்து உயர்ந்து விட்டார்களா அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் விமர்சித்தார்கள். இந்த விமர்சனம் வந்து பார்த்திங்க சொன்னால் அனைத்து பத்திரிகைகளுமே வந்து பார்த்திங்க சொன்னால் வெளியிடப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கொஷின்ஸ் என்னன்னு சொன்னால், ஆங்கிலேய ஆட்சியின் போது நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி, இந்திய நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டி முத்துசாமி. டி முத்துசாமி தான் முதல் நீதிபதி, இந்திய நீதிபதி. ஆங்கிலேய ஆட்சியினுடைய முதல் நீதிபதியாக இருந்தவர் டி முத்துசாமி. எங்கே அவர் பணிபுரிந்தார்? சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார். எப்போ சென்னை உயர் நீதிமன்றம் இப்போ ஏற்படுத்தப்பட்டதுங்க? 1862 வந்து பார்த்தீங்க சொன்னால் சென்னை ஹைகோர்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1862. 1862ஆம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. மட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஏற்படுத்தப்பட்டது. சரி, அடுத்தது வந்து அதர் நியூஸ் பேப்பர்ஸ். இந்த அதர் நியூஸ் பேப்பர்ஸும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில்ஸ், மட்ராஸ் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி தேசாபி மணி, அதே மாதிரி விஜயா, சூரிய உதயம், இந்தியன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 நியூஸ் பேப்பர் அதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பராக இருக்குது. இதில் இந்த லாஸ்ட் 3 சொன்னேன் இல்லையா, விஜயா, சூரிய உதயம், இந்தியன், இந்த 3 நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்க சொன்னால் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியிடப்பட்டது. ஸோ அதர் ஹிந்து, சுதேசமித்ரன், இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபி மணி, இந்த அதர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் மட்ராஸ்லேருந்து வந்து இஷ்யூ ஆச்சு. ஏன் சார் வந்து பாண்டிச்சேரியில் போய்ட்டு இந்த பத்திரிகைகள் வெளியிட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு ஆங்கிலேயர்களை விமர்சித்து இந்தியர்கள் பத்திரிகையை வெளியிடுவதற்கு தடை விதித்திருந்தாங்க. அப்போ தடை விதித்திருந்தோன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யாருடைய ஆளுகையின் கீழ் இருந்ததுங்க? பிரெஞ்சு படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நிர்வாக பகுதி. அப்போ அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து உட்புக முடியாது. தங்களுடைய கருத்துக்களை, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகளாக பாண்டிச்சேரியில் வந்து அச்சிட்டு அது தமிழக பகுதியில் வந்து விநியோகம் செய்தார்கள். அப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்திங்க சொன்னால் கருதப்பட்டது. விஜயா நியூஸ் பேப்பர், சூரிய உதயம் நியூஸ் பேப்பர், இந்தியன் நியூஸ் பேப்பர், இந்த 3 நியூஸ் பேப்பருமே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள். ஏதோ நீங்கள் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்குற நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அசோசியேஷன், இது ஆர்கனைசேஷன். இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்எஸ்னா மட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இட் இஸ் ஏ வெரி இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவினுடைய மிக பழமையான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எம்எம்எஸ், மட்ராஸ் மகாஜன சபா. இந்த மட்ராஸ் மகாஜன சபா எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதுதான் எக்ஸாம் கொஷின். மட்ராஸ் மகாஜன சபையை நிறுவியவர் யார்? இதோ எக்ஸாம் பேஸ்டு கொஷினாக இருக்குது. பொதுவாக இந்த மட்ராஸ் மகாஜன சபா 1884 எப்பொழுது தொடங்கப்பட்டதுங்க? 1884 இந்த மட்ராஸ் மகாஜன சபா தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட், இந்த மட்ராஸ் மகாஜன சபாவினுடைய ஃபவுண்டர் யாருன்னு சொன்னால் எம் வீர ராகவாச்சாரி, அப்புறம் ஆனந்த சார்லு, பி ரங்கையா. யார்? 3 பேர். மட்ராஸ் மகாஜன சபா, சரிங்களா? இதனுடைய ஃபவுண்டர் யார்? எம் வீர ராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா. ஆனால் கொஷின்ஸ் இன்னொரு முறை ரங்கையாட்டின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மட்ராஸ் மகாஜன சபையினுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு தான் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டது? பி ரங்கையா. ரங்கையா என்பவர் மட்ராஸ் மகாஜன சபையினுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ ஃபவுண்டர்னா விஜய ராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, இவர்கிட்ட கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த சென்னை மகாஜன சபா வந்து நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் இன்றைக்கி வரைக்கும்
இருக்கிற ஒரு ஓல்டு பில்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்ராஸ் மகாஜன சபா 3 ரோடு சந்திக்கிற இடத்துல நார்த் மெட்ராஸில் வந்து இந்த மகாஜன சபாவோடைய பில்டிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி த சீஃப் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐசிஎஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கிலாந்தில் ஒரு நாளும் இந்தியாவில் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது 2 இடத்துல இந்தியாவிலும் இங்கிலாந்துலேயும் ஒரே நாளில் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிமாண்டை வச்சது. அடுத்தது நெக்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னு சொன்னால் தி அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய அவையை கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்திய குழு வந்து கலைச்சிருங்க. 15 பேர் கொண்ட ஒரு குழு வந்து செயல்பட்டு இருந்தியா, அந்த குழு வந்து கலைச்சிருங்க, கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த குழுவை கலைங்க அப்படின்னு சொல்லிச்சு. 3ஆவதாக வந்து ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் வரியை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நோக்கத்தின் அடிப்படையில் முக்கிய நோக்கமாக வைத்து இந்த MMS மட்ராஸ் மகாஜன சபா செயல்பட்டது. சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இன் MMSல நடந்த முக்கியமான நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக இந்த MMSல நிறைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. 1895 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எல்ஜிஎன் பிரபு வருவார். அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து ஒரு கிராண்ட் செரிமனி ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த MMS பில்டிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை மகாஜன சபாவுடைய மெம்பர்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் 1885ல் எல்ஜிஎன் பிரபு இந்திய வைஸ்ராயாக இருந்த எல்ஜிஎன் பிரபு என்ன பண்ணுறான்னு சொன்னால் தமிழகம் வருவார். தமிழகம் வரும்போது அவருக்கு அங்கே ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு 1896ல் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வரும்பொழுது இந்த சென்னை மகாஜன சபாவில் கலந்து கொண்டு சென்னை சபாவில் நடந்த கூட்டத்தில் அந்த சென்னை மகாஜன சபாவினுடைய உறுப்பினர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உரையை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படின்றதும் வரலாற்று குறிப்புகள் வந்து சொல்லுது. அப்போ காந்தி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபா கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு பெரும் உரையை வந்து எழுச்சி உரையை அதனுடைய உறுப்பினர்களிடையே பேசியிருக்கிறார். அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்திங்க சொன்னால் அடுத்த நூற்றாண்டு 50 ஆண்டு விழா பொன்னாண்டு விழாவில் வந்து பார்த்திங்க சொன்னால் நேரு வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டும் சொல்லி ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஸோ அப்போது இந்த மட்ராஸ் மகாஜன சபாவில் வந்து எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் when did it was established 1884 May 14. அதே மாதிரி மட்ராஸ் மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு சொன்னால் விஜய ராகவாச்சாரி ஆனந்தச்சார்லு. இதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கையா. இது மட்டும்தான் இதுலேருந்து இது வரைக்கும் கேட்டிருக்க மேக்ஸிமமான கொஷின்ஸ். இப்போது ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டாபிக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் MNA மட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் MMES மட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் என்ன எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ்னால் மட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போது தொடங்கப்பட்டது 1852. நிறுவியவர் யார் காசுலு லட்சுமின ராசு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இதில் மோஸ்ட்லி MNA அப்படின்ற இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் அதிகமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மெர்ச்சன்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டார்ச்சர் கமிஷன் எப்போது செயலில் இருந்தது 1862. இந்து நியூஸ் பேப்பர் தொடங்கப்பட்டது 1878. தொடங்கியவர் GS என்கிற G சுப்பிரமணிய ஐயர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுதேசமித்ரன் தான் தென் தமிழ்நாட்டினுடைய முதல் பத்திரிகை நாளேடுன்னு சொல்லலாம். இது 1879. இது டெய்லி நியூஸ் பேப்பராக சுதேசமித்ரன் மாறினது என்னைக்குங்க 1899. 2 ஹிந்து நியூஸ் பேப்பரும் சரி சுதேசமித்ரன் நியூஸ் பேப்பரும் சரி இந்த 2 நியூஸ் பேப்பருடைய ஃபவுண்டரும் யார் G சுப்பிரமணிய ஐயர். சரி, அடுத்தது அதர் நியூஸ் பேப்பர்ஸ் இந்தியன் மிரர், சவுத் இந்தியன் மெயில், இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் தேசாபி மணி. இந்த 4மே சென்னையிலேருந்து வந்தது. விஜயா, சூரிய உதயம், இந்தியன் இந்த 3 நியூஸ் பேப்பர்ஸை வந்து பார்த்திங்க சொன்னால் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால்
நடத்தப்பட்டது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் மட்ராஸ் மகாஜன சபா 1884 மே 14 தொடங்கப்பட்டது. இந்த மட்ராஸ் மகாஜன சபா த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியான்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்வி அப்படின்னு சொல்கிற வீர ராகவாச்சாரி, ஆனந்தாச்சார்லு, இவங்க 2 பேரும் இதனுடைய முக்கியமான ஃபவுண்டராக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரங்கையா இதனுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஐசிஎஸ் எக்ஸாமில் லண்டன்லேயும் இந்தியாவிலும் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டனில் செயல்பட்டு இருக்கிற உறுப்பினர்கள் 15 பேர் கொண்ட உறுப்பினர்கள் குழு வந்து அபாலிஷ் பண்ணுங்கள். டாக்ஸ் ரெடக்ஷன் ஆஃப் டாக்ஸ், ரெடியூஸ் தி டாக்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் எல்ஜின் பிரபு வந்து 1895 வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா வந்தார். 1896 வந்து பார்த்தீங்க சொன்னால் நேரு இதில் போயிட்டு உரையாற்றிருக்காரு. அதுக்கப்புறமா 1946 மெட்ராஸ் மகாஜன சபாவினுடைய பொன் விழா நடைபெற்றது. அந்த பொன் விழாவில் வந்து நேரு வந்து கலந்துட்டு இருக்கார். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு 3 டிவிஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மிதவாதிகளுடைய காலம், ரெண்டாவது புரட்சிவாதிகளுடைய காலம், தீவிரவாதிகளுடைய காலம், மூணாவது வந்து புரட்சியாளர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு மூமெண்ட்டில் இதையும் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்போது இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் 3 பேசஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த 3 பேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் மிதவாதிகளுடைய காலம், மாட்ரேட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்ரேட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்ரேட் பீரியட் வந்து பார்த்திங்க சொன்னால் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட 1885 1905 சரியா வங்காளம் பிரிக்கிற வரைக்கும் இருக்கிறது வந்து மாட்ரேட் பீரியடுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் அதுதான் என்னென்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியடு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1905 சரியா 1919 வரைக்கும் இடைப்பட்ட காலம் வந்து மிதவாதிகளுடைய காலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிதவாதிகள்லேயே வந்து பார்த்திங்க சொன்னால் புரட்சிவாதிகள் ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய காலம் 1905 முதல் 1919 வரை இவர்களுடைய காலம். இப்போ மிதவாதிகள், தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிவிஷனாக வந்து நம்ம இவங்கள பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து பார்த்திங்க சொன்னால் மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1885 1905 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிதவாதிகளுடைய காலம் நம்ம டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிதவாதிகள் காலம், மாட்ரேட்ஸ் பீரியட். இப்போ மாட்ரேட்ஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் காலம் என்ன, மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு சொன்னால் மிதவாதிகள் காலம் இந்த இயர் 1885. ஸோ என்ன இந்த 1885 இம்பார்ட்டன்ட், 1885 என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஐஎன்சி? ஐஎன்சினா என்ன? இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தான் ஐஎன்சி. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட வருடம் தான் எந்த வருடம்? 1885. அப்போது இந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக எவ்ரி இயர் நமக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போது 1885 ஃபஸ்ட்டு செக்ஷன், காங்கிரஸுடைய ஃபஸ்ட்டு செக்ஷன் எங்கே நடந்தது, யார் அதனுடைய பிரசிடென்ட்டு அப்படின்றலாம் கொஷின்ஸ் வரும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஏஓ ஹியூம். யாருங்க? ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் இந்த காங்கிரஸுடைய ஃபவுண்டர். ஆக்சுவலி இந்த ஏஓ ஹியூம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு ஆங்கிலேயர். இவர் தான் இந்த இந்தியர்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு கட்சி இருக்கணும். அந்த கட்சி இந்திய மக்களுடைய
பிரச்சனைகளை ஆங்கிலேயரிடம் கொண்டு செல்கின்ற ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஏஓயும் ஃபைண்ட் பண்ணார். ஸோ அதன் அடிப்படையில் 1885 வந்து பார்த்திங்க சொன்னால் மும்பையில் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கே மும்பையில் ஃபஸ்ட்டு மாநாடு நடைபெறுகிறது. இதில் WC பானர்ஜி, இந்த WC பானர்ஜி அப்படின்றவர் பார்த்திங்க சொன்னால் எலெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் 1886 வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய 2வது மாநாடு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்ற ஒரு செகண்ட் காங்கிரஸ் லீடராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3வதாக வந்து பார்த்திங்க சொன்னால் 1887 வந்து பார்த்திங்க சொன்னால் மட்ராஸ், இப்போது சென்னைன்னு சொல்கிற மட்ராஸ் ப்ராவின்ஸில் மாநாடு நடக்குது. இதில் முதல் முஸ்லீம் லீடராக பக்ருதீன், காங்கிரஸுடைய முதல் முஸ்லீம் லீடரான பக்ருதீன் தியாப்ஜி. இந்த தியாப்ஜி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்றாவது பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். we will continue. சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு அப்படின்றதுல வந்து இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு மிதவாதிகளுடைய காலம். மிதவாதிகளுடைய காலம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 1885 சூரத் பிளவு ஏற்படுகின்ற 1905 வரை இடைப்பட்ட 20 ஆண்டுகள் மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு பார்க்கோம். பொதுவாக இந்திய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளுடைய தலைவராக இருந்தவர் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் யார் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் யாருங்க, காந்தியினுடைய குருவாக இருந்த கோகுலே தான் மிதவாதிகளுடைய தலைவராக இருந்தார். அதே மாதிரி மிதவாதிகளுடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்திய அளவில் நீங்கள் பார்க்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி, இந்த மாதிரிலாம் உமேஷ் சந்திர பானர்ஜி, இவங்களாம் நீங்கள் நிறைய பேரை வந்து பார்க்கலாம். ஆனந்த போஸ், மதன் மோகன் மாளவியா அப்படின்றலாம் நீங்கள் நிறைய தலைவர்கள் வந்து பார்த்துருக்கலாம். அது மாதிரி தமிழக பகுதியிலேயே வந்து குறிப்பிட்டு பல மிதவாதி தலைவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தமிழக பகுதியில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து முன்னெடுத்து சென்றார்கள். அவர்களில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் VS சீனிவாச சாஸ்திரி, PS சீனுசாமி, V கிருஷ்ணசாமி, TR வெங்கடராமன், GA நடேசன், TM மாதவராவ், S சுப்பிரமணியம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க சொன்னால் இதில் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மிதவாதிகளுடைய காலத்தில் வந்து தலைமையேற்று தமிழக பகுதியில் வந்து நடத்தி செல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த நடேசன் மாதவராவெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுதான் பிற்காலத்தில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறினது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய நிறுவன தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து TM மாதவன் நாயர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க சொன்னால் நடேச முதலியார், சரிங்களா, தியாகராய செட்டியார். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம பிற்பாடில் நம்ம இவங்களை பற்றியெல்லாம் நம்ம டெப்த்தாகவே பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக வந்து சென்னையில் இப்போ காங்கிரஸ் பற்றி நான் பொதுவாக ஒரு தகவல் சொல்லிட்டேன். இந்தியர்களுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஏற்படுத்தப்பட்ட முதல் இந்திய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் தான் சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க சொன்னால் லாஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் டிசம்பர் மந்தில் லாஸ்ட் வீக்னா கிறிஸ்மஸ் வீக் சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்மஸ் வீக்கில் இந்தியாவில் ஏதாவது ஒரு நகரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அடுத்த ஆண்டு என்னென்ன திட்டங்களை போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடலை வந்து பார்த்திங்க சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு அஜெண்டா, டென்டேட்டிவ் அஜெண்டா வந்து பார்த்திங்க சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி டென்டேட்டிவ் பற்றி ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டை வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க. அப்போது இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு நகரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடந்தது. அதன்படி 1985 WC பானர்ஜி முதல் தலைவராக வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தவர் A.O. ஹியூம் அப்படின்றத நீங்கள் மனசில் பதிவு வச்சுங்க. அப்போது நெக்ஸ்ட்டு தமிழக பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியா மிகச்சரியாக 7 இடங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் 7 முறை வந்து தமிழக பகுதியில் வந்து சென்னையை மையமாக கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த 7 முறை நடைபெற்ற தமிழக
சுதந்திரத்துக்கு முன்பு நடந்த மாநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநாடு 1887ஆம் வருடம், அதாவது காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட 3வது வருடம் 1887ஆம் வருடம் சென்னையில் வந்து பார்த்திங்க சொன்னால் 1000 விளக்குன்னு சொல்லுவோம். இப்போது மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கீஸ் தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த முதல் மாநாடு 1887. அது காங்கிரஸ் கட்சியினுடைய 3வது மாநாடு. சரியா? இதில் பக்ருதீன் தியாப்ஜி என்பவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பக்ருதீன் தியாப்ஜி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் முஸ்லீம் லீடர். இதுவும் நீங்கள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 2 கொஸ்டின். இது காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் இஸ்லாமிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த பக்ருதீன் தியாப்ஜி. அதே மாதிரி சுரையா தியாப்ஜி அப்படின்றவங்க இவங்களுடைய ஒய்ஃபு. இவங்க தான் இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது 1894 வந்து ஆல்பிரட் வெப். யார்? ஆல்பிரட் வெப் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சென்னையில் நடந்த காங்கிரஸினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்தது 1898 வந்து பார்த்திங்க சொன்னால் ஆனந்த் மோகன் கோஷ். யார்? ஆனந்த் மோகன் கோஷ். He was elected as the president of Madras Congress Committee in 1898. So next Congress conference in 1898. Next 1903 வந்து பார்த்தீங்க சொன்னால் லால் மோகன் போஸ். யார்? லால் மோகன் போஸ் என்பவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்து தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1908 வந்து ராஜ் பிஹாரி போஸ். 1907 வந்து பூபேந்திரநாத் போஸ். 14 வந்து பூபேந்திரநாத் போஸ். 1917 வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ அன்சாரி. கிட்டத்தட்ட ஒரு 7 மாநாடுகள் சுதந்திரத்துக்கு முன்பு இங்கே நடக்குது. இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் மொத்தமே கலந்துக்கிட்டது வந்து 72 பேர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் வந்து மும்பையில் நடக்கிற மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்க. அந்த 72 அவுட் ஆஃப் 22 வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சென்னை மாகாணத்துலேருந்து போனவங்க தான் இந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அதிகமானவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழக பகுதியிலேருந்து 22 பேர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மாநாட்டில் போய்ட்டு கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது இப்போ தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884ஆம் வருடம் சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட அதே வருடத்தில் பிரம்மஞான சபையினுடைய கூட்டம் வந்து பார்த்திங்க சொன்னால் சென்னையில் நடைபெறுது. அப்போ மட்ராஸில் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தேசிய தலைவர்களாக இருக்க தாதாபாய் நவ்ரோஜி. யார் இந்த தாதாபாய் நவ்ரோஜி? இவர்கிட்ட என்ன கொஸ்டின் வந்துருக்குங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய 2வது தலைவராக கல்கத்தா மாநாடு 1886 தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க சொன்னால் என்னதுங்க, இந்திய அரசியலின் முதுபெரும் மனிதர், த ஓல்டு கிராண்ட் மேன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் இந்திய வரலாற்றில் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுவார் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் அப்படின்ற பேர் இந்த அமைப்புக்கு இந்த கட்சிக்கு சூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸ் என்ற பேரை சூட்டியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட்டு கேடி தேலாம், அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி. இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழக பகுதிக்கு வராங்க. அப்போ தமிழகத்தினுடைய அந்த காலகட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி ஆனந்தச்சார்லு, இவங்க 3 பேரோடையும் பேசி தமிழக தலைவர்கள் தேசிய தலைவர்களுடன் வந்து சந்திப்பு ஏற்படுத்துகிறார்கள். அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கிறது. தேசிய தலைவர்களும் தமிழக தலைவர்களும் இணைந்து தேசிய பிரச்சனைகளை தமிழக பகுதியிலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட முற்படுகிறார்கள். அப்போ அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்க சொன்னால் 1885 நடக்கிற பிரம்மஞான சபையினுடைய கூட்டத்தின் மூலமாக கிடைக்குது. இது மூலமாக தமிழக தலைவர்கள் தேசிய தலைவர்களுடன் தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாக இந்த நிகழ்ச்சி அமையுது. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல நிகழ்வுகள் தேசிய அளவில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தமிழக பகுதியிலும் நடைபெறுகிறது. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாடுகள் தமிழக பகுதியில் நடந்தாலும் சென்னையில் நடந்தாலும் ஆனால் தமிழன் அப்படின்ட்டு முதல்ல ஒரு தமிழர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1920. அதுவும் நாக்பூரில் நடந்தது. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் 1920 நாக்பூரில் நடக்கிற காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் தான் வி ராகவாச்சாரி, யார் விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஷார்ட்டாக, வி ராகவாச்சாரி வந்து பார்த்திங்க சொன்னால் முதலில் தேர்வான தமிழர். யார்? எதுக்கு? இந்திய தேசிய காங்கிரஸினுடைய
தலைவராக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர் யார்? who was the first Tamilian to select as a president of Indian National Congress அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அது V.M. ராகவாச்சாரி. ஸோ when he was elected as a president அப்படின்னா 1920, which section, எந்த காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னா நாக்பூரில் நடந்த கூட்டம், 1920வது வருடம் நடந்த கூட்டம். இதே மாதிரி ஒத்துமை இயக்கத்துக்கு அனுமதி அளித்த காங்கிரஸ் கூட்டம் எதுனா 1920 நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. சரி, அதனுடைய தலைவர் எம் வீரராகவாச்சாரி. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளுடைய காலம். இப்போ பொதுவாக மிதவாதிகள் உடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னா யார் சார்? தீவிரவாதினா தீவிரவாதிகளா? அந்த தீவிரவாதிகள் இல்லை, ஆங்கிலேயர்களோடு நட்பு பாராட்டி ஒரு சில உரிமைகளை பெற்றவர்கள் மிதவாதிகள். இணக்கமாக சென்றவர்கள்லாம் மிதவாதிகள். ஆனால் தீவிரவாதிகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருந்தவர்கள் தீவிரவாதிகள். அப்போது ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும், இந்தியாவை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணங்களை கொண்டிருந்தவர்கள் தீவிரவாதிகள். அப்போ பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் மிதவாத தலைவர்கள் தீவிரவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் இருந்தது. அப்படி என்ன சார் மிதவாதிகள் தீவிரவாதிகள்? அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907ஆம் வருடம் குஜராத்தில் சூரத் அப்படின்ற ஒரு நகரத்தில் காங்கிரஸ் கட்சி, எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை மாநாடு நடக்கும் இல்லையா, இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு சூரத்தில் நடந்தது. அப்போ சூரத்தில் நடந்த அந்த மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகளிடையே வந்து பார்த்திங்க சொன்னால் சில கைகலப்பு பிரச்சனைகள் வாய்ச்சண்டெல்லாம் ஏற்பட்டது. அப்போது திலகர் வந்து பார்த்திங்க சொன்னால் தீவிரவாதிகளுடைய தலைவராக இருந்தார். சரியா, கோகலே வந்து மிதவாதிகளுடைய தலைவராக இருந்தார். இப்போது தாதாபாய் நவ்ரோஜியின் மீது பார்த்திங்க சொன்னால் இந்தியாவின் முதுபெரும் மனிதர்கள். அப்போ அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் இப்போ உங்களுக்கு அரசியல் கட்சி சண்டைனா உங்களுக்கு தெரியல இல்லையா, சேர் இழுப்பாங்க, வேட்டியை உருவாங்க, செருப்பை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி மாநாடுல நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயமா இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அப்போ சூரத் மாநாட்டிலையும் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு ஒரு புஷ் மூமெண்ட் அப்படியே அது அப்படின்னா என்ன சொல்ல ஒரு தடி அடி மாதிரி ஒரு நிகழ்ச்சியானது அங்கே நடைபெற்றது. அப்போ அந்த நிகழ்ச்சி நடைபெறும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்றவங்க ரெண்டாக பிரிகிறாங்க. இதில் ராஜ்பிகாரி போஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இந்திய அளவில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இரண்டு பேரும் தனித்தனியாக பிரிந்து போயிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அப்படி செயல்படுகின்ற அந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் மிதவாதிகள், திலகருடைய தலைமையில் போனவங்களாம் மிதவாதிகள். அப்போ தமிழக பகுதியில் வந்து மிதவாதிகளுடைய தீவிரவாதிகள், திலகருடைய தலைமையில் போனவங்களாம் தீவிரவாதிகள், கோகுலையுடைய தலைமையில் போனவங்களாம் மிதவாதிகள். இப்போ திலகருடைய தலைமையை பின்பற்றி தமிழக பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் முக்கியமாக 3 தலைவர்கள் வந்து செயல்பட்டார்கள். அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் VOC வாவு சுப்பிரமணியம், செகண்ட் என்னன்னு சொன்னால் பாரதியார், மூணாவது யாருன்னு சொன்னால் சுப்பிரமணிய ஐயர், அப்போது சுப்பிரமணிய சிவா. அப்போ இந்த 3 பேர் தான் தமிழக பகுதியினுடைய தீவிரவாத தலைவர்களாக இருந்தார்கள். அங்கே தேசிய அளவில் வந்து பார்த்திங்க சொன்னால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழக பகுதியில் இருந்த தீவிரவாத தலைவர்கள் யாருன்னு சொன்னால் வ.உ. சிதம்பரனார், பாரதியார், அதே மாதிரி வந்து சுப்பிரமணிய சிவா வந்து 3 பேர். இதில் முக்கியமாக இந்த வ.உ. சிதம்பரனாருக்கு ஒரு டைட்டில் நேமே இருக்குது அவருக்கு. தென்னாட்டு திலகர், தென்னிந்தியாவின் தீவிரவாதிகளுடைய தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு சொன்னால் V.O. சிதம்பரனார், வ.உ.சி அப்படின்னு சொல்லுவாங்க, VOC அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இவர் செயல்பட்டார். சரி, இப்போ இவங்க ஒவ்வொருத்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே.